இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் மல்ஹார் புக்கினுடைய லெசன் 6. லெசனோட பேரு ஏக் டோக்கரி பர் மிட்டி. டோக்கரி அப்படின்னா பேஸ்கெட், பர் அப்படின்னா ஃபீல்டுன்னு அர்த்தம், மிட்டினா மண். அப்போ ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் சாயில் அப்படின்னு அர்த்தம், ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக சாயில். அப்போ இது ஒரு ஸ்டோரியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏக் டோக்கரி பர் மிட்டி, அப்போ ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக சாயில்னு சொல்கிறாங்க, மண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கதைன்றதை நம்ம பார்க்கலாம். किसी श्रीमान जमींदार के महल के पास एक गरीब अनाथ वृद्धा की झोंपड़ी थी. किसी श्रीमान ஜமீன்தார், ஏதோ ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அவருடைய மஹல், ஒரு பெரிய பேலஸ் இருக்கு. அவர் பேலஸ்க்கு பக்கத்திலேயே ஏக் கரீப், அதாவது ரொம்ப புவர், ஏழையுடைய அநாத். அநாத் அப்படின்னா வேற யாரும் இல்லை அந்த பாட்டிக்கு. अनाथ वृद्धा की झोंपड़ी थी, அவங்களுடைய குடிசையும் இருக்கு. இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி. जमींदार साहब को अपने महल का अहाता उस झोंपड़ी तक बढ़ाने की इच्छा हुई. जमींदार साहब के என்ன ஒரு ஆசை வந்ததுன்னா, அவருடைய மஹல்னுடைய காம்பவுண்ட் அந்த குடிசை வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது அவரோட ஆசையா இருந்தது. वृद्धा से बहुतेरा कहा कि अपनी झोंपड़ी हटा ले, पर वह तो कई जमाने से वही बसी थी. அவர் அந்த விருத்தா கிட்ட, அந்த ஓல்டு விமன் கிட்ட பகுதேரா அப்படின்னு நிறைய மெனி டைம்ஸ் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அப்ப நீ ஜோம்படி ஹட்டாலே, உன்னுடைய குடிசையை இங்கிருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பர் வஹுதோ கஹி ஜமானே சே வஹி பசிதி. பசினா செட்டில்டுன்னு அர்த்தம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா, ஜமானினா ரொம்ப காலமா அவங்க அங்கேயே செட்டில் ஆனவங்களா இருக்காங்க. उसका प्रिय पति और इकलौता पुत्र भी उसी झोंपड़ी में मर गया था. அவங்களுடைய லவபிளான ஹஸ்பண்டும் சரி, இக்லௌதா புத்திர அப்படின்னா ஒரே மகனும் அதே குடிசையில தான் வாழ்ந்து இறந்திருக்காங்க. पतोहू भी और 5 बरस की कन्या को छोड़कर चल बसी थी. அவங்களுடைய பத்தோஹு அப்படின்னா டாட்டர் இன் லா, அவங்களோட மருமகள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா 5 வயசுள்ள ஒரு பெண் குழந்தைய விட்டுட்டு அவங்களும் போயிட்டாங்க. छोड़कर चल बसी थी. अब यही उसकी पोती इस वृद्धावस्था में एकमात्र आधार थी. இப்ப அந்த பேத்தி மட்டும்தான் இந்த வயசான காலத்துல இவங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. जब उसे अपनी पूर्व स्थिति की याद आ जाती तो मारे दुख के फूट फूट कर रोने लगती थी. और जब से उसने अपनी श्रीमान पड़ोसी की इच्छा का हाल सुना, तब से वह मृत प्राय हो गई है. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜப் உசே அப்படி பூர்வ ஸ்திதிக்கு யாத் ஆ ஜாதி, எப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருதோ அப்போ அவங்க அந்த வீட்டில் தான் உட்காந்து மாரே துக்கே ஃபூட் ஃபூட்டுக்கர் ரோனே லக்திகே, தேம்பி தேம்பி அழுவுறாங்க அந்த வீட்டில் உட்காந்து தான். அவர் ஜப் சே உஸ்னே அப்படி ஸ்ரீமான் படோசிக்கு இச்சாக்கா ஹால் சொன்னா. இப்போ இந்த படோசி இருக்கார்லே, அதாவது இந்த ஜமீன்தார், ஸ்ரீமான் படோசினா நெய்பர்னு அர்த்தம். இந்த ஜமீன்தாரினுடைய ஆசையை கேட்ட உடனே இச்சாக்கா ஹால் சுனா தபசே வகு மிருத்து பிராய ஹோகி, ஆல்மோஸ்ட் டெட் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டெட்னா என்ன சொல்றாங்கன்னா, இங்கிருந்து அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஞாபகங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்கு. அவங்க ஹஸ்பண்டை பத்தி நினைக்கும் போதும், அவங்களுடைய ஒரே ஒரு மகனை பத்தி நினைக்கும் போதும் அவங்க இந்த வீட்டை பத்தி தான் சுத்தி அங்கதான் அழுகுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, இந்த வீட்டை கேட்கிறாரு இல்லையா, அப்ப அந்த விஷயத்தை கேட்கும் போதே அவங்க மிருத்து பிராய, ஆல்மோஸ்ட் இறந்த மாதிரியான ஒரு ஸ்திதிக்கு வந்துடுறாங்க. उस झोंपड़ी में उसका ऐसा कुछ मन लग गया था कि बिना मरे वहां से वह निकलना ही नहीं चाहती थी. उस झोंपड़ी में उसका ऐसा कुछ मन लगा. அந்த குடிசையில அவங்களோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, பினா மரே, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி, வஹாசே வக நிக்கல்னா ஹி நஹி சாத்தி தி, அங்கிருந்து நம்ம போகக்கூடாது, அதாவது நம்மளுடைய நான் சாகுற வரைக்கும் நான் இங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஓல்டு விமன் நினைக்கிறாங்க. ஸ்ரீமான் கே சப் பிரயத்தன் நிஷ்ஃபல் ஹுயே. இப்போ ஸ்ரீமான் என்ன பண்றாரு அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்க்குறாரு என்ன பண்ணலான்ட்டு. எல்லாமே சப் பிரயத்தன், அவருடைய எல்லா எஃபர்ட்டும் நிஷ்ஃபல், அதாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க, சக்சஸ் ஆகாம இருக்கு. தபுவே அப்படி ஜமீன்தாரி சால் சல்னே லகி. அப்போதான் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த பணக்காரர் அப்படின்ற அந்த ஜமீன்தாரி ட்ரிக்கை இங்க உபயோகப்படுத்துறாரு. அது என்னன்னு பாருங்க. बाल की खाल निकालने वाली वकीलों की थैली गरम कर उन्होंने
अदालत से उस झोंपड़ी पर अपना कब्जा कर लिया. அவர் वृद्धा को वहां से निकाल दिया. இப்போ அவரோட ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா பால் கி கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு முஹாவரோட மீனிங் பஹுத் சோட்டி சோட்டி பாத்தோ மே பி காமி டூட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்மால் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் மேட்டர்ஸ்ல கூட அன்னெசரி டீடைல்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வக்கீலை போய் கண்டுபிடிக்கிறார் இவர். பால் கி கால் நிகால்னே வாலே வக்கீலோं की थैली गरम करना அதுவும் ஒரு முஹாவரையோட மீனிங் रिश्वत देना या घूस देना. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா किसी काम को करवाने के लिए पैसे देना. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் மாதிரி அதான் தைலி கரம் கர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வக்கீல் கிட்ட சின்ன சின்ன விஷயத்த கண்டுபிடிக்கிற ஃபால்ட் கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி வக்கீலை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தைலி கரம் கர் அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் லஞ்சம் காசு கொடுத்து அவர் என்ன பண்றாரு உன்ஹோனே அதாலத் சே கோர்ட் மூலமா உஸ் झोंपड़ी पर अपना कब्जा कर लिया. அந்த குடிசையை அவர் ஆக்குபை பண்றாரு. அவர் वृद्धा को वहां से निकाल दिया. அங்க இருந்து அந்த ஓல்டு விமனையும் அனுப்பிடுறாங்க. बिचारी अनाथ थी ही पास पड़ोस में कहीं जाकर रहने लगी. ஸோ அவங்க பாவம் ஏற்கனவே அனாதை வேற இல்லையா பக்கத்துல எங்கேயோ போய் அவங்க தங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. एक दिन श्रीमान उस झोंपड़ी के आसपास टहल रहे थे और लोगों को काम बदला रहे थे कि इतने में वह वृद्धा हाथ में एक ठोकरी लेकर वहां पहुंची. ஒரு நாள் என்ன நடக்குது அந்த ஸ்ரீமான் தட் இஸ் ஜமீன்தார் என்ன பண்றாரு உஸ் झोंपड़ी के आसपास टहल रहे थे. இப்போ அவருடைய காம்பவுண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அங்கே வந்து அவர் டஹல் ரஹேத்தேனா அப்படியே ஸ்ட்ராலிங் பண்ணார் நடந்துட்டு இருக்கார். நடந்துட்டு அவர் லோகோக்கு காம் பதிலா ரஹேத்தே ஒவ்வொரு பர்சனுக்கும் வேலை சொல்லிட்டே இருக்காரு இந்த வேலையை நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. कि इतने में वह वृद्धा हाथ में एक ठोकरी लेकर वहां पहुंची. இப்போ அந்த ஓல்டு விமன் என்ன பண்றாங்க கையில ஒரு பேஸ்கெட் எடுத்துட்டு அங்க வராங்க. श्रीमान ने उसको देखते ही अपने नौकरों से कहा कि उसे यहाँ से हटा दो. ஸ்ரீமான் உடனே என்ன பண்றாரு அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய சர்வன்ட் கிட்ட சொல்றாரு சர்வன்ட்ஸ் கிட்ட அவங்கள இங்க இருந்து அனுப்புங்க இங்க இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பர் வஹ் கிட் கிடாக்கர் போலி ஆனா அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேக்குறாங்க महाराज अब तो झोंपड़ी तुम्हारी ही हो गई है मैं उसे लेने नहीं आई हूँ மகாராஜ் ஷமா கரே தோ ஏக் வின்தி ஹை. என்ன சொல்றாங்க இப்போ இந்த झोंपड़ी இந்த குடிசை உங்களோடது தான் நான் அதை வாங்கறதுக்காக வரல मैं उसे लेने नहीं आई. மகாராஜ் ஷமா கரே என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படி மன்னிச்சிங்க அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன் ஒரு ரெக்வெஸ்ட்னு கேட்க போறேன். ஜமீன்தார் சாஹிப் கே சிர் ஹிலானேனா தலையை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி மூவ் பண்றாரு. उसने कहा जब से यह झोंपड़ी छूटी है तब से मेरी पोती ने खाना पीना छोड़ दिया है. मैंने बहुत कुछ समझाया पर वह एक नहीं मानती. यही कहा करती है कि अपने घर चल वही रोटी खाऊंगी. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜப் சே யஹ் झोंपड़ी छूटी है எப்போ இருந்து நாங்கள் இந்த குடிசையை விட்டு போனோமோ தப் சே மேரி போத்தி அப்பையிலிருந்து என்னுடைய பேத்தி கானா பீனா சோடு தியா சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எல்லாமே அவங்க விட்டுட்டாங்க. मैंने बहुत कुछ समझाया நான் எவ்வளோதான் புரிய வச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க ஏத்துக்கவே இல்லை. வஹ் ஏக் நஹி மான்தி ஒரு பேச்சை கூட அவங்க கேட்கல. யஹி கஹா கர்த்தி ஹே அவங்க ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்னே கர் சல் வஹா ரோட்டி खाऊंगी நம்மளோட வீட்டுக்கு போலாம் அங்க போய் தான் நான் ரோட்டி சாப்பிடுவேன்னு அவங்க சொல்றாங்க. अब मैंने यह सोचा कि इस झोंपड़ी में से एक टोकरी भर मिट्टी लेकर இப்போ இவங்க என்ன சொல்றாங்க நான் என்ன யோசிச்சேன்னா இந்த குடிசையில இருந்து ஒரே ஒரு கூடைக்கு மண் எடுத்துக்கிறேன் लेकर उसी का चूल्हा बनाकर रोटी पकाऊंगी. ஸோ அதில் நான் வந்து ஸ்டவ் மாதிரி பண்ணி அதில் நான் ரோட்டி செய்கிறேன். इससे भरोसा है कि वह रोटी खाने लगेंगे. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு அப்போ சாப்பிடுவான்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. महाराज कृपा करके आज्ञा दीजिए तो इस टोकरी में मिट्टी ले जाऊं. ஸோ நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் இருக்குல்ல இந்த பேஸ்கெட்டை நான் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமான் ने आज्ञा दे दी. ஸ்ரீமானும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறாரு. वृद्धा झोंपड़ी के भीतर गई. वहां जाते ही उसे पुराने बातों का स्मरण हुआ और उसकी आंखों से आंसू की धारा बहने लगी. वृद्धा झोंपड़ी के भीतर गई உள்ள போறாங்க. அங்க போன உடனே वहां जाते ही उसे पुरानी बातों का स्मरण हुआ அவங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் பத்தின ஸ்மரன் ஞாபகங்கள் வருது.
और उसकी आंखों से आंसू की धारा बहने लगी. அந்த ஞாபகங்கள் வரும்போதே அவங்களோட கண்ணில் இருந்து ஆன்சூ டியர்ஸ் வந்து தாரா ஆன்சூ கி தாரா அப்படின்னா ஸ்ட்ரீம் மாதிரி அந்த கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. अपने आंतरिक दुख को किसी तरह संभाल कर उसने अपनी ठोकरी मिट्टी से भर ली और हाथ से उठाकर बाहर ले आई. अपने आंतरिक दुख அவங்களோட இன்னர் சாரோஸ் எல்லாமே ஸோ மனசுக்குள்ள இருக்கிற அந்த சோகங்கள் எல்லாமே किसी तरह संभाल कर எப்படியோ அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு उसने अपनी ठोकरी मिट्टी से भर ली. அவங்களுடைய கூட ஃபுல்லா மண் எடுத்துட்டாங்க. அவர் हाथ से उठाकर बाहर ले आई கையில எடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்க. फिर हाथ जोड़कर श्रीमान से प्रार्थना करने लगी कि महाराज कृपा करके इस टोकरी को जरा हाथ लगाइए जिससे कि मैं उसे अपने सिर पर धर लूं. सो என்ன சொன்னாங்கன்னா हाथ जोड़कर கை ரெண்டத்தையும் சேர்த்து श्रीमान से प्रार्थना करने लगी. श्रीमान கிட்ட प्रार्थना தான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. महाराज कृपा करके इस टोकरी को जरा हाथ लगाइए. सो தயவு செய்து இந்த கூடையில ஒரு கை வைங்க. जिससे कि मैं उसे अपने सिर पर धर लूं सो दैट நான் அதை என்ன பண்ணுவேன் என்னோட தலை மேல எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. जमींदार साहब पहले तो बहुत नाराज हुए. फर्स्ट அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. पर जब वह बार बार हाथ जोड़ने लगी और पैरों पर गिरने लगी तो उनके भी मन में कुछ दया आ गई. फर्स्ट அவருக்கு கோவம் வந்தது, नाराज हो गई. पर जब वह बार बार हाथ जोड़ने लगी ஆனா எப்ப வந்து அந்த ஓல்டு விமன் திரும்ப திரும்ப கை வணங்கி கேட்குறாங்களோ அவர் पैरों पर गिरने लगी காலில் விழுந்து கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவருடைய மனசுலையும் கொஞ்சம் அந்த தயா பிட்டி வந்து வந்தது. किसी नौकर से ना कहकर आप ही स्वयं ठोकरी उठाने को आगे बढ़े. எந்த சர்வன்ட் கிட்டையும் சொல்லாம அவரே என்ன பண்ணாரு ठोकरी उठाने को आगे बढ़े இந்த கூடையை எடுக்கிறதுக்கு வராரு. जो ही ठोकरी को हाथ लगाकर ऊपर उठाने लगे त्यों ही देखा कि यह काम उनकी शक्ति के बागर है. எப்ப வந்து அவர் அந்த டோக்கரியில கை வச்சு தூக்க இப்படி ஊப்பர் உठाने लगे எடுக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அவருக்கு என்ன தெரிஞ்சது त्यों ही देखा कि यह काम उनकी शक्ति के बागर है. இந்த வேலை அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு மேல இருந்தது. ஸோ என்ன மீன் பண்றாங்கன்னா அந்த ஒரு பாஸ்கெட்டான அந்த மண்ணு வந்து அவ்வளோ வெயிட்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. जो ही टोकरी के हाथ लगाकर फिर तो उन्होंने अपनी सब ताकत लगाकर टोकरी को उठाने चाहा पर जिस स्थान पर टोकरी रखी थी वहां से वह एक हाथ भी ऊंची न हुई. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா சப் தாக்கத் லகாக்கர் அவருடைய ஃபுல் பவரையும் கொடுத்து டோக்கரிக்கு உठाना चाहा அதை வந்து எடுக்க ட்ரை பண்றாரு. பர் ஜிஸ் ஸ்தான் பர் டோக்கரி ரखी थी ஆனா எந்த இடத்துல அந்த கூடை இருந்ததோ वहां से वह एक हाथ भी ऊंची न हुई ஒரு கைப்பிடி அளவு கூட அது மேலே போகல அங்கேயே தான் இருந்தது. वह लज्जित होकर कहने लगे कि नहीं यह टोकरी हमसे ना उठाई जाएगी. ஸோ என்ன ஆகுது ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு அவருக்கு எடுக்க முடியல அப்படின்றதுல. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இந்த கூடைய ஹம்சே ந உठाई जाएगी என்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. यह सुनकर वृद्धा ने कहा महाराज नाराज ना हो. ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன சொல்றாங்க கோவப்படாதீங்க. आपसे तो एक टोकरी भर मिट्टी उठाई नहीं जाती और इस झोंपड़ी में तो हजारों टोकरियां मिट्टी पड़ी है. ஸோ உங்களால ஒரு கூடைக்கு அந்த மண்ணை தூக்க முடியல அப்படின்னா இந்த குடிசையில இன்னும் thousands ஆஃப் basket பிடிக்கிற மாதிரியான சாயில் இருக்கு மிட்டி படி. उसका भार आप जन्म भर कैसे उठा सकेंगे அதனுடைய பர்டனை நீங்க இந்த ஜென்மம் ஃபுல்லா எப்படி சுமப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து ஒரு பாவம் இல்லையா, நம்ம யாருக்கும் இன்ஜஸ்டிஸ் பண்ணக்கூடாது. அதை பண்ண இதை வந்து ஒரு பாவமா சொல்றாங்க. அந்த ஒரு பிடி மண்ணை கூட உங்களால தூக்க முடியல, அந்த மண்ணு கிடையாது அந்த இடத்துல, ஆக்சுவலா அது வந்து ஒரு பாவம். அந்த பாவத்தை அவரால் எடுக்க முடியல. அப்போ உங்களால ஒரு கூடை அளவுக்கு இருக்க அந்த மண்ணு இப்ப இந்த பாவம்னு மீன் பண்றாங்களே அதை எடுக்க முடியாது. அப்ப இந்த குடிசையில வந்து எவ்வளோ இருக்கு 1000 கூடைக்கு சமமா இருக்கிற மண் இருக்கு. அது எப்படி நீங்க இந்த ஜென்மம் ஃபுல்லா சுமக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. उसका भार आप जन्म भर कैसे उठा सकेगा आप ही इस बात पर विचार कीजिए. நீங்களே இதை வந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. जमींदार साहब धन मद से गर्वित हो अपना कर्तव्य भूल गए थे पर वृद्धा के उपरुक्त वचन सुनते ही उनकी आंखें खुल गई. जमींदार साहब
தன் மத் சே கர்வித், அதாவது அவர்கிட்ட இருக்க அந்த வெல்த், சொத்து சுகம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல கர்வமாகி, அதுல ரொம்பவும் ப்ரௌடாகி, அப்பனா கர்த்தவிய பூல்கை, அவருடைய டியூட்டியை மறந்துட்டார். அவருடைய டியூட்டின்றது என்னது? மக்களுக்கெல்லாம் ஃபேரா இருக்கிறத பண்ணணுன்றது அவருடைய டியூட்டி. அதனால அவர் மகாராஜன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அவர் அந்த டியூட்டியவே மறந்துட்டாரு. பர் விருதாக்கே உபருக்தனா மேலே கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம். உபருக்த வச்சன் சுன்தேஹி, மேலே கொடுக்கப்பட்ட இந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போதே உன்கி ஆங்கே குல்கை, அவருடைய கண்கள் திறந்துருச்சு. கண்கள் திறந்துருச்சுன்றது அகைன் முகாவரே தான். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தம். कृतकर्म का पश्चात अपर कर उन्होंने वृद्धा से क्षमा मांगी और उसकी झोंपड़ी वापस दे दी. कृतकर्म का पश्चाताप. ஸோ இதனுடைய அவர் பண்ண அந்த வேலையை நினைத்து அவர் என்ன பண்ணாரோ அதை நினைச்சு பஷ்சாதாப், ரிப்பெண்ட் பண்றார், ஃபீல் பண்றார். ஃபீலிங் சாரின்னு அர்த்தம். ரிப்பெண்டிங்னா ஃபீலிங் சாரி. அதை பண்ணி உன்ஹோனே விருத்தாசே ஷமா மாங்கி, ஸோ அதை வந்து அவர் தப்பை உணர்ந்துக்கிட்டு அந்த ஓல்டு உமன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவர் உஸ்கி ஜோம்படி வாபஸ் தேதி, அவருடைய குடிசையை அந்த ஓல்டு உமனுக்கு திருப்பியும் கொடுத்துருவாரு. ஸோ சில்ட்ரன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு வந்து நம்ம யார்கிட்டயுமே இன்ஜஸ்டிஸாக நடந்துக்க கூடாது அப்படின்ற மாரலை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி. மாதவராவ் சப்ரே அப்படின்றவரை எழுதியிருக்காரு இந்த ஸ்டோரியை. ஸோ இப்போ லேக்கக் சே பரிச்சயம் நம்ம பார்த்துருவோம். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன ஸ்டோரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்ல ஸ்டோரியாக கொடுத்துருக்காரு. அதுக்காகவே நம்ம இந்த लेखक से परिचय நம்ம பார்க்கணும். हिंदी की प्रारंभिक कहानियों में एक ठोकरी भर मिट्टी में उल्लेख आता है. सो हिंदीனுடைய प्रारंभिक कहानी, ஏர்லி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கதைகள்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்களே, அந்த ஸ்டோரிஸ்ல ஏக் டோக்ரி भर मिट्टी அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. इसके लेखक माधवराव सप्रे है. इन्होंने लेखक क्या है? माधवराव सप्रे. ऐसा माना जाता है कि ये लोकमान्य बाल गंगाधर तिलक की प्रेरणा से हिंदी में आए थे. सो இது என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, இவரோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்மானிய பால் கங்காதர திலக். அவரோட இன்ஸ்பிரேஷன்ல அவர் ஹிந்திக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இன்கி மாத்ருபாஷா மராठी थी. மராட்டில இருந்து ஹிந்திக்கு வந்ததே யாரோட இன்ஸ்பிரேஷனால? लोकमान्य बाल गंगाधर तिलकालன்னு சொல்லப்படுது. इनका जन्म दमोह मध्य प्रदेश में हुआ था. ஸோ அவர் எங்க பிறந்திருக்காரு? दमोह அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு, மத்திய பிரதேஷ்ல. इन्होंने लोकमान्य तिलक के चर्चित ग्रंथ गीता रहस्य का मराठी से हिंदी में अनुवाद किया था. ஸோ லோக்மானிய திலக்கினுடைய ரொம்ப ஃபேமஸான கிரந்தா இருக்கக்கூடிய கீதா ரகசியவை மராட்டியில இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காரு. स्वदेशी आंदोलन और बायकाट इनकी प्रमुख कृतियाएं हैं. इवरुடைய ஃபேமஸான वर्क्स, மேஜர் वर्क्स என்னன்னு பாத்தீங்கன்னா स्वदेशी आंदोलन और बायकाट அப்படின்றது. एक ठोकरी भर मिट्टी जैसे कहानियां केवल घटनाएं नहीं सुनाती बल्कि मिट्टी से उठाते हुए उन प्रश्नों को उठाती है जो हमारे सामाजिक थाने भाने में घाट बनकर अटके हैं. सो இந்த एक ठोकरी भर मिट्टी அப்படின்ற கதை கேவல் கட்னாயே நஹி சுனாதி. ஸோ இன்சிடென்ட்ஸை மட்டும் உங்களுக்கு அது சொல்லலை. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரேதர் மிட்டி சே உட்தே ஹுயே உன் பிரச்சனும், அந்த மண்ணு மூலமா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது இல்லையா. இந்த ஏன் அவரால் அந்த இதை தூக்க முடியல அப்படின்றது ஒரு கொஸ்டின் இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய லேர்ன் பண்ணுறோம். உட்டாத்தி ஹே ஜோ ஹமாரே சாமாஜிக் தானே பானே. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, தானே பானே அதாவது சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களினுடைய घाट நாட். இப்போ என்ன சொல்றாங்க? ஹை பிளேஸ்ல இருக்கிறவங்க கரெக்டான நீதி கொடுக்கறது இல்லைலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரியான தானே பானேக்குமே घाट बनकर अटके हैं. இது என்ன பண்ணுதுன்னா, அதெல்லாம் நிறைய நாட்ஸ் உங்களுக்கு காட்டுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு த்ரெட் ஸ்மூதா இருக்குன்னா அதுல ஒரு நாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி சொசைட்டில நடக்கிற விஷயத்த இவருடைய இந்த கதைகள் காட்டுது அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க. சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் லெசனை ரீட் பண்ணுங்க. ரொம்பவும் சிம்பிளான லெசன், உங்களுக்கு ரீட் பண்ணும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் அவங்க சொல்ல வர மாரலையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம். தேங்க்யூ சில்ட்ரன்.